இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்த பல விஷயங்களை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்மாதிரியாக ஆக்கி இதை பின்பற்றுங்கள் சொல்றோம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சில பழக்கத்தை அல்லாஹ் இஸ்லாமிய இயற்கையாக ஆக்கி, அதுல என்ன ஒண்ணு ஹத்னா செய்கிறது, அதே போல வாய் கொப்பளிப்பது, அதே போல மூக்கு சிந்துவது, இந்த உது செய்யலாம் இது, அதே போல மிஸ்வாக் செய்வது, அக்குள் முடிகளை எடுப்பது, நம்முடைய அக்குள் முடிகளை 40 நாளைக்கு அகற்றுவது, அதே போல தொப்புளுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த முடிகளை, மர்மஸ்தானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவது, நகங்களை கத்தரிப்பது, இது எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நல்ல பண்புகளாக செய்து கொண்டிருந்த காரியம். இதை இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் சுன்னத்தை வைக்கணும். சுன்னத்தாய் இருக்கா இல்லையா? நம்மளும் மீசையை கத்தரிக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாடியை வளர்ப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் அந்த 10 கட்டளைகளில் நமக்கு அடங்கும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்து வந்த பழக்கம். அதை நீங்களும் செய்யுங்கள், இது உங்களுடைய இயற்கை வளம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பின்பற்றி நமக்கும் இதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள்.